ஒரு ஊர்ல காரின்னு ஒரு காகம் இருந்துச்சு. அது சாதாரண காகம் இல்ல, ரொம்ப அப்டேட்டடான ஸ்டைலான ஆட்டிடியூட் ஓவரான காகம். ஆனா அந்த நாளும் வெயில் என்ன வெயில் தெரியுமா? ஐயையோ, தாகம் 48 டிகிரி. எடுத்துருச்சே. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி கிடைக்கல, நிலைமை அவ்வளவுதான் போல. டேய் காரி, இன்னைக்கு ஃபுல் ஃபயர்டா. ஐயோ சார், நீங்க பண்ற அநியாயத்துக்கு நான் காரியா இல்லாம சீக்கிரம் கரியா போயிடுவேன் போலியே. கொஞ்சம் கருணை காட்டுங்க பாஸ். காரிக்கு பயங்கர தாகம். இன்னைக்கு மட்டும் தண்ணி கிடைக்கலன்னா நம்ம இன்ஸ்டா ஸ்டோரி கண்ணீர் அஞ்சலியோட முடிஞ்சிடும். ஏரியா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுச்சு. இங்க பாத்துச்சு, அங்க பாத்துச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. கடைசியில ஒரு வீட்டு வெளியில ஒரு பழைய மண்பானை தெரிஞ்சுச்சு. அப்பாடா, காரி தண்ணி கிடைச்சிருச்சுடா. வேகமா ஓடி போச்சு. பானைக்குள்ள எட்டி பார்த்ததும் அங்க ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. தண்ணி ரொம்ப அடியில இருந்துச்சு. இது என்ன பானையா இல்ல போர்வெல்லா? இவ்ளோ ஆழமா இருந்தா எப்படி குடிக்கிறது? அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, ஒரு நிமிஷம், நம்ம தாத்தா செஞ்ச ட்ரிக் ஃபாலோ பண்ணலாமே. உடனே கற்களை எடுத்து பானைக்குள்ள போட ஆரம்பிச்சுச்சு. 1, 2, 10, 20. அடப்பாவிங்களா, ஜிம்முக்கு போனா கூட இவ்ளோ ஒர்க் அவுட் இல்லடா. ஆனா தண்ணி இன்னும் மேல வரல. திடீரென்று காரிக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது. யோ காரி, நீ 90s கிட்டு, இன்னும் ஏன் 80s கிட்ஸ் மாதிரி கல்லு தூக்கிட்டு இருக்க? அப்டேட் ஆவுடா. உடனே பக்கத்துல இருந்த ஜூஸ் கடைக்கு மின்னல் வேகத்தில் பறந்தது. அங்கே மேசை மேல் ஒரு ஸ்ட்ரா கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் பானையிடம் வந்தது. பானைக்குள்ள போட்டுச்சு. ஒரே மூச்சுல தண்ணிய குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூலா நின்னு சன்கிளாசஸ் போட்டுட்டு சொல்லுச்சு, ஹார்ட் ஒர்க் நல்லது, ஆனா ஸ்மார்ட் ஒர்க் தான் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஸ்டைலா பறந்துட்டுச்சு. கஷ்டப்பட்டு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமா யோசிச்சா ஜெயிக்கலாம். காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகணும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஆர்க் டேல்ஸ் பிகின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.